رب العالمين الله الله صل على طه الأمين الله الله في كل وقت وحين الله. نحمده ونصلي على رسول كريم. أما بعد، عن عائشة رضي الله تعالى عنها أنها قالت: خرجنا مع رسول الله صلى الله عليه وسلم في بعض أسفاره حتى إذا كنا بالبيداء أو بالذات جيش انقطع عقد لي، فقام رسول الله صلى الله عليه وسلم على التماسنه وأقام الناس معه وليسوا على ماء وليس معهم ماء، فأتى الناس إلى أبي بكر فقالوا: ألا ترى إلى ما صنعت عائشة إلى آخره، أو قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று பார்க்கக்கூடிய பாடம் தயம்மம் செய்யக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி, இது இறக்கப்பட்டதுடைய காரணம், இதெல்லாம் பார்க்கிறோம். தயம்மம் என்பது எப்பொழுது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அந்த இதோடைய ஷர்த்துகளை நம்ம பார்த்து ரெண்டாவது ஹதீஸுக்குள்ள நம்ம வருவோம். தண்ணீர் இல்லாத சமயத்தில் மனிதனுக்கு தண்ணீர் என்பதே இல்லை அந்த சமயத்துல, அல்லது தண்ணீரில் இவன் கை வைத்தால் இவனுடைய வியாதி அதிகமாகிவிடும், அல்லது இவன் மௌத்தா போயிடுவான் அப்படின்னு கூடிய சூழ்நிலை இருக்கு. தண்ணியில கை வச்சோம்னா நம்மளுடைய வியாதி, ஒரு காய்ச்சல்ல கடுமையான குளிர் ஜுரத்துல இருக்கான், இவன் தண்ணியில கை வச்சா அப்படின்னா இவனுக்கு ஜன்னி வந்துடும், இது போல சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா அந்த குழந்தை, அந்த நபர், அவர் அந்த தண்ணியில கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்துல தண்ணீரை தேடி போறாங்க, ஆனா தண்ணி இருக்குது, 1 கிலோமீட்டருக்கு பின்னாடி அங்க இருக்குது, எடுக்க போனா எதிர்நாட்டவர்கள் நம்மை கொண்டு விடுவார்கள், அல்லது ஏதாவது ஒரு அச்சப்பாடு இருக்குது அப்படின்னா இந்த சமயத்துல இவங்க தண்ணீர்லாம் தயமம் செய்து கொள்ளலாம். இந்தியாப்பட்ட சூழ்நிலை. இப்ப ஹதீஸை பார்ப்போம். அவர்கள் கூறியதாவது: நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட ஒரு பயணத்தில், அதாவது பனு முஸ்தலிக் போரின் பயணத்தில் அவர்களுடன் புறப்பட்டு சென்றோம். நாங்கள் மதீனாவிற்கும் கைப்பருக்கும் இடையே, அதாவது பைதா அல்லது நாத்துல் ஜெய்ஷ் என்னும் இடத்தில் வந்து கொண்டிருந்த போது, என் சகோதரி அஸ்மாவிடம் நான் இரவலாக வாங்கியிருந்த எனது காதணி அவிழ்ந்து காணாமல் போய்விட்டது. அதை தேடுவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு தங்கினார்கள். அவர்களுடன் மக்களும் தங்கினார்கள். அப்பொழுது அவர்கள் எந்த நீர்நிலை அருகிலும் இருக்கவில்லை, அவர்களிடமும் தண்ணீர் எதுவும் இருக்கவில்லை. இந்த கூட்டத்தில் அவங்க இங்க தேடக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா தண்ணி என்பது பக்கத்துல இல்ல, அவங்கள்ட்ட கொண்டு போன தண்ணி எல்லாம் தீந்துருச்சு. இப்ப இந்த சூழ்நிலையில ஒரு காலனி, அதாவது தோடு ஒண்ணு காணாம போயிடுச்சு. இவங்கள்ட்ட இருந்து ஏவல் வாங்கி கொண்டு போன ஒரு பொருள் என்ன ஆயிடுச்சு, காணாம போயிடுச்சு. ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்ன உடனே இதை தேடுறதுல ரசூலுல்லாஹி இருந்தாங்க. ரசூலுல்லாஹி இருந்தனே சஹாபாக்கள் அங்க இருந்தாங்க. இதை பார்த்தேன். அப்ப மக்கள் எல்லாம் போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா போய் சொன்னாங்க, அபூபக்கரே
உங்க மகன் ரசூலுல்லாஹி மனைவியாக இருந்தாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மகள் தான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க எப்படி பாத்தீங்களா, எப்படி செஞ்சு விட்டாங்க, அவங்க செஞ்சது நீங்க பாத்தீங்களா இல்லையா அப்படின்ட்டு எல்லா மக்களும் போய் சொல்றாங்க. என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மக்களையும் இங்க தங்குறதுக்கு காரணமாக இவங்களே ஆயிட்டாங்களே. இங்க தண்ணி இல்ல, ஒண்ணும் இல்ல, மக்களிடத்துல தண்ணி இல்ல என்று இவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வருத்த எடுக்கிறாங்க. ஒவ்வொன்னா சொல்றாங்க, இந்த இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழுக போகுது அதாவது இதா எப்படி சொன்னேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, நேர எந்திரிச்சு போய் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போறாங்க. போறது அங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மடியில படுத்திருக்காங்க, தலை வச்சு படுத்திருக்காங்க. இவ போடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மெதுவா சொன்னாங்க, என்ன ஆயிஷாவை நீங்க இப்படி செஞ்சு விட்டா பாரு அப்படின்னு போட்டு சத்தம் போட்டு உச்சத்துல மக்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னா, ஆயிஷா சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய இடுப்புல ஒரு குத்து குத்துறாங்க. ஒரு குத்து குத்துன்னு இப்ப ரசூலுல்லாஹி மடியில இருக்காங்க, எந்த ஒண்ணும் அசையாம அப்படியே ஆயிஷா சித்திக் ரலியல்லாஹு தஆலா அப்படியே இருந்தாங்க. இருந்தவொடனே தேடிட்டு பார்த்தாங்க, ரசூலுல்லாஹி எந்திரிச்சாங்க. எந்திரிச்சுட்டு இதுக்குள்ள மடியில படுத்திருந்த தலை வைத்திருந்தார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி அடைக்க அதாவது அசைக்க விடாம படுத்திருந்தாங்க. இப்ப எந்திரிச்சாங்க ரசூலுல்லாஹி, என்ன அப்படின்னு வெளியிருந்த தண்ணி இருக்கல, தண்ணி இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அப்பொழுதுதான் தயமத்துடைய ஆயத்து இறங்கியது. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், தயமத்துடைய ஆயத்தை இறக்கினான். உங்களுக்கு தண்ணீர் இல்லை என்றால், தண்ணீர் கிடைக்க வேண்டாம், நீங்க என்ன செய்யுங்க, மண்ணை கொண்டு நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய வசனத்தை அல்லாஹ் தஆலா அருளினான். அப்பதான் பார்த்தாங்க, மக்களுக்கு எந்த ஒரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தஆலா இதுக்கு முன்னாடி கொடுக்கல. இதுக்கு முன்னாடி இருந்தா எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு சலுகைகள் கொடுக்கவில்லை. தண்ணின்னா தண்ணி தான், தண்ணியை கொண்டுதான் சுத்தம் செய்யணும், வேற எதை கொண்டு சுத்தம் செய்ய முடியாது அப்படின்னு கூடிய நிலைமை இருந்துச்சு. ஆனால் இந்த சூழ்நிலைகளில் மக்களுக்கு ஒன்னே ஒண்ணு கொடுத்தது அல்லாஹ் தஆலா. இப்படிதான் தயம்மத்தை அல்லாஹ் தஆலா அனுமதி அளிக்கின்றான். இது குறித்து அல் அக்பா உறுதிமொழி அளித்த தலைவர்களில் ஒருவரான உஸைத் இப்னு அல் ஹுலைல் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அபூபக்கரின் குடும்பத்தாரே, உங்கள் மூலமாக ஏகப்பட்ட பரக்கத்து இந்த சமுதாயத்திற்கு நலன்களில் கிடைச்சிருக்கு, அதுல இந்த தயமமும் ஒரு சலுகை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கா அப்படின்னு பாராட்டி சொல்றாங்க. இந்த தயமம் எப்படி செய்யறது கிடைச்சது, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மட்டும் அந்த தோடு காணாங்கக்கூடிய விஷயங்கள்ல அசால்ட்டா இருந்திருந்தாங்கன்னா இந்த தயமம் கிடைச்சிருக்காது அப்படிங்கிறது மென்ஷன் பண்றாங்க. ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் அப்படியே போய்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு எப்படி கிடைச்சு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. எல்லாம் வந்தோடனே ஆயத்தெல்லாம் எழுந்திரிச்சோடனே அதுக்கு பிறகு இவங்க தயாரா எழுந்திருக்கிறாங்க, ஒட்டகத்தை எழுப்பிடுறாங்க. பார்த்தா ஒட்டகத்துல ஏறும்போதுதான் எப்பயுமே ஒட்டகம் என்ன செய்வாங்கன்னா, ஒட்டகத்தை எழுப்பிட்டு கீழே ஒரு தொட்டில் ஒன்று கட்டப்பட்டிருக்கும். இந்த தொட்டில தான் பெண்களை ஏறி அமர வச்சிருவாங்க. அதுக்கு பின்னாடி ஆண்கள் மேல ஏறி பண்ணிட்டு தான் வருவாங்க. இந்த வயதுல இப்ப ஆயிஷா சித்திகா ஏற்றிருக்காங்க, எழுப்பப்படுது, ஒட்டகம் எந்திரிச்சு நிக்குது, தொட்டியை மாற்றப்படுகின்றது. இந்த ஒட்டகத்துடைய முதுகுக்கு கீழ் அடியில் தான் அந்த காதணி இருந்தது. அவ எழுதிட்டு வந்துட்டாங்க. அப்ப கிடைத்தது அல்லாஹ் தஆலா கொடுத்தது. தயமம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தயமம் மண்ணில் அடிக்க வேண்டும். மண்ணோ அல்லது புழுதியோ, சுத்தமான புழுதி அல்லது மண் ஒரு அடி அடிச்சுட்டு மேல் ஒரு இழுவை இருக்கணும், இரண்டாவது கீழே இருக்க வேண்டும், மூன்றாவது மேலே இருக்க வேண்டும். இந்த 3 முறைகள் லேசான முறையில் அடிச்சுட்டு இருக்கிறோம். இழுத்துட்டு கையை நாம் புறம்பக்கமாக தட்டணும். ஏன் அப்படி தட்டணும் அப்படின்னா, இதுல நம்ம இழுக்கக்கூடியதுல கொஞ்சம் கல்கள் எது இருந்துச்சுன்னா, சிறிய கல்கள் இருந்துச்சுனாலும் ரெண்டாவது தயமம் செய்யக்கூடிய சமயத்துல அது நம்மளுடைய முகத்தையோ கையோ கீறிடக்கூடாது. அப்படின்னா லைட்டா தட்டணும்னா, இப்ப அந்த கல்லுகள் இருந்துச்சுன்னா கீழே வந்துடும்.
அப்ப தூசிகள் மட்டும்தான் இருக்கும். இந்த தூசிகள் இருக்கிற சமயத்துல இதை எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது முகத்தை தயமம் செய்யுது. இங்க இருந்து இந்த மூன்று விரல்கள், இந்த விரல்களை 3 விரல்ல இங்க வைக்கணும். வச்சு மேல இருந்து கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து 2வது அடிப்பகுதியில் இருந்து இந்த காடி பகுதியிலிருந்து 2வது வெள்ளை தள்ளணும். மொத்தத்துக்கு இந்த முகத்தையுடைய இந்த கையுடைய பட்டதெல்லாம் மேல இருந்து வந்து சுத்தி வந்து இது செஞ்சோம் முகத்தை. அது ஒரு முறை செய்தால் போதுமான ஒன்று, ஒரு முறை செஞ்சாங்க. 2வதாக ஒண்ணு முகத்தை செய்யறோம், 2வது கை, இவ்வளவு தயமத்துக்கு. 2வது முறை அதே முறையை தட்டுகின்றோம். மேலே ஒரு தேய்ப்பு, கீழே ஒரு இழுப்பு, மேலே ஒரு தேய்ப்பு, 3 முறை இழுத்து விட்டு மீண்டும் தட்டி விட்டு இந்த கையில் முடிய சமயத்திலும் இந்த 3 விரல்கள், இந்த 2 விரல்ல தூக்கிடணும். இந்த 3 விரல்கள் இருக்க, இந்த 3 விரல்ல இந்த 4 விரல்கள்ல இங்க இருந்து கொண்டு வரணும். மேல இருந்து இதுல எப்படி கொண்டு வந்து அடிப்பகுதியில கொண்டு வந்து இப்படி கீழே வரை வந்துடணும். இங்க வரும்பொழுது இதை தேய்த்து கொண்டே கீழே வரை வரும். கீழே வரை அப்படியே வந்து கீழே வந்த உடனே இங்க சுத்தக்கூடிய சமயத்துல அப்படி திருப்பி வரணும். இந்த மொட்டி வரை வந்துட்டு இந்த இடத்துல அப்படி வச்சுட்டு இங்க திருப்பினோம்னா திருப்பி 2வது இந்த 3 வாரம் தூக்கணும். இந்த 2 வாரம் இருக்கும். இந்த 2 வாரம் இருக்கிற இங்க இருந்து வந்து இதை ஃபுல்லா வந்து இங்க பிடிச்சி இழுத்தணும் இந்த லாஸ்ட்ல. அப்ப இந்த 4 வரல்ல ஆரம்பிக்கணும், இந்த 1 வரல்ல வந்து முடிக்கணும். தொடங்கக்கூடிய சமயத்துல இந்த கையில 3 வரல்கள் தான் தேய்க்கப்பட்டு வரணும். லாஸ்ட்ல இந்த 2 வரல் மேற்பக்கம் வரக்கூடிய சமயத்துல இந்த 2 வரல்ல இப்படி கொண்டு தேய்ச்சி இருக்கணும். இதே போல 2 கைகளில் இந்த முதல்ல வலது கை, 2வது இடது கை, இந்த 2 கைகளை மட்டும் தேய்த்தால் போதும். ஆக இதுல என்ன தயமத்துல முகமும் கையும் மட்டும்தான் நாம் இது ஒன்று தேய்க்க வேண்டியது. இது மசாஜ் செய்யணும், கால் தரணும், அதெல்லாம் இல்லை. இந்த 2 தான். எப்ப எல்லா சமயத்திலும் சரி, தொழுகைக்கு நேரமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒருவருடைய காரியமும் சரி, அதே சமயத்துல குளிப்பு கடமையாயிடுச்சு ஒரு நபருக்கு, அவரை இதே போல தண்ணீர் எதுவும் இல்ல, ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்கிறார்னா அப்பொழுது இவரை தயமம் செய்தால் போதும். எப்பொழுது இவருக்கு அடுத்து தண்ணீர் கிடைக்கும் வரை இவர் தயமம் செய்து கொள்ளலாம். தண்ணீர் கிடைச்சிருச்சு அப்படின்னா இவர் ஜுனுபான குளிப்ப, கடமையான குளிப்பை இவர் குளிக்கணும். ஒரு ஆளுக்கு நோய்வாய் பெற்றிருக்காரு, தண்ணீர் பெற்றால் மௌத்தா போயிடுவோம் அல்லது வியாதி அதிகமாயிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இப்ப தயமம் செய்து கொள்ளலாம். இவருடைய நோய் சரியாக ஆகிவிட்டது, தண்ணீரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வந்துருச்சு அப்படின்னா இப்ப இவர் என்ன செஞ்சிடணும், கடமையான குளிப்புல ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப இவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து தண்ணீரை உபயோகிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள்வாராக. மேலும் விளக்குங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை தொடர்ச்சியாக பார்ப்போமாக. வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.